ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி நாம் யாவரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, இந்த உலகத்திலே எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை சமாதானப்படுத்த, ஆண்டவரே, எங்களை நிரப்ப உம்முடைய சமூகம் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்பா, ரிபா தரனா ஷபா ரபா தர நாம நாம ரபா. ஆழத்தின் மேல் இருளின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருளான காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் அசைவாடும் போது எல்லாம் நீங்கி போகுமே. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றாரே. ரிபா லக்கரதுரினி ஷபா ரபா தர நாம நாம ரபா தபா ரபா லபா ரபா. கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக சென்று இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி நாம் அறியாத பாதையிலே நம்மை நடத்தி இப்படி அவர் நமக்கு செய்து நம்மை கைவிடாதிருக்கிறபடியினால் கரங்களை தட்டி பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கையிலே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்னீரே. யோபின் முகத்தை பார்த்தவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய முகத்தையும் நோக்கி பாரும். ஆண்டவரே, பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடும். இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிழையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிழையா என்னை மாற்றிடுமே. இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. 1000 நாளை பார்க்கிறேன் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் உள்ளமெல்லாம் நிரம்புமே. எங்கள் வாழ்க்கை செழிப்பாகுமே. எங்கள் கவலைகள் மாறுமே. எங்கள் வேதனைகள் நீங்குமே. எங்கள் பாரங்கள் அகலுமே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் தனியாக
இந்த காலை நேரத்திலே ஆவியானவரே நீ நிரப்பி உம்முடைய வல்லமையை உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. எத்தனை பேர் என் இயேசுவே உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிழையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை மாற்றினீரே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூக. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? என் இயேசுவே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். பக்கத்து சொல்லுங்க, உங்களை அவருக்காக தான் உண்டாக்கி இருக்கார். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்.
பல நேரங்களிலே நம் வாழ்விலே கேள்விகள் எழக்கூடும். ஏன் பிறந்தோம், என்ன எதற்காக இருக்கிறோம் என்றெல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் அத்தனைக்கும் பதில் இருக்கிறது. அவருக்காகவே பிறந்தோம், அவருக்காகவே நாம் வாழ வேண்டும், அவரோடு நித்திய காலமாக என்றென்றும் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கியிருக்கிறார். எப்படி உண்டாக்கியிருக்கிறார்? தமது சாயலாகவே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார், உறவினர் எல்லாம் ஒரு டெம்பரரி தான். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பெர்மனன்ட். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி என்ன எதிர்பார்ப்போடு ஏற்படுத்தியிருக்கிறாராம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எப்போ நம்மை அறிந்து கொண்டாராம்? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். Before you were formed in your mother's womb, I knew you. உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். சந்தோஷமா கைகளை தட்டி முன்னறிந்தா முன்குறித்தா நம்மை அழைத்தா மகிமை படுத்தினா இன்னும் மகிமை படுத்துவா. மகிமை படுத்தினா இன்னும் மகிமை படுத்துவா. துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தவரே, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தவரே, பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவரே, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையான வசனத்தினால் தாங்குகிறவரே, உருவாக்க முன்னே என்னை அறிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என் கருவை கண்டவரே, என்னை வாழ வைப்பவரே, எனக்காகவே வாழ்ந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போலாம் பிரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே சேர்ந்து தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார்,
இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவா நெஞ்சமே இயேசுவை. அவர்கள் பசிக்கு வானத்தை திறந்தவரும் ஒவ்வொரு நாள் காலை நேரத்திலும் மன்னாவை பொழிந்தவரும், அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், அவர்கள் ஆசைகளுக்காக கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை குவித்தவரும், செங்கடலை இரண்டாக பிளந்தவரும், வானம் திறந்து மன்னாவா போஷிப்பவரும் அவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவா போஷிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக இழந்தவரும் அவரே. மோசேயின் கைகோலா அற்புதங்கள் செய்தவரே. மோசேயின் கைகோலா அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையா நம்முடன் இருப்பவரே. உலகம் முடியும் வரை துணையா என்னுடன் இருப்பவரே. அவர் துதி சொல்லி வரவே நல்லா தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. என் நெஞ்சமே என் ஆத்துமாவே சொல்லுங்க, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் கவலைப்படுறோம்? ஏன் திகைத்து போகிறோம்? அவர் நம்மோடு இருக்கையிலே, அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக நமக்கு கொடுத்த வாக்கு என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் முடிகிற வரைக்கும் நீ எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சரி, அத்தனை நாளும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். சந்தோஷமா? வேற என்ன வேணும்? யார் நம்ம கூட இருந்தான்னு இல்லை, எல்லாரும் வேணும், மனிதர்கள் வேணும். ஆனால் சில நேரங்களிலே மனிதர்கள் நம்ம உயிருக்குயிராய் நம்பியிருந்தவர்கள் கூட, நம் பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் ஒருத்தர் மட்டும் நம்ம கையை விடவே மாட்டார். அவர் தான் இயேசு. அவர் ஒருத்தர் போதும், அவர் ஒருத்தர் போதும்னு சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முன்னறிந்தா எப்படிதான் இப்படிலாம் பாட்டு எழுதுறாங்கன்னு தெரியல. எப்படி தெரியுமா? அது வசனம் தான். வசனத்தை அடிப்படையாய் வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாது. ரோமர் 8:28-29 வாசிக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார். முதலே தெரிஞ்சுக்கிட்டாரா? முன் குறிச்சுனா நோட் பண்ணி அப்படி டைரியில் நோட் பண்ணி வைப்பாங்க பாருங்க. நம்ம பேரை நோட் பண்ணி வச்சிருக்கிறார். முன்னறிந்தார், முன் குறித்து இருக்கிறார். அடுத்தது என்ன செய்றாரா? நம்மை அழைக்கிறார், நம்மை கூப்பிடுறாரு. எங்க இருந்து? உலகத்துக்கு பின்னால ஓடிட்டு இருந்த நம்மை கூப்பிட்டாரு. எப்பவோ கூப்பிட்டாரு. நம்ம எல்லாம் அப்படித்தானே. சிலரை இப்போதான் கூப்பிட்டுருப்பாரு, சிலரை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கூப்பிட்டாரு. நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார். எதை? பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தத்தினால் அலங்கரித்து அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுதோ
தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். சந்தோஷமா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்த பாட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட தேவன் அன்றைக்கு மோசே 20 லட்சத்திற்கு மேலான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அவரைத்தான் கடவுளை போல அவர்கள் நோக்கி பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் கடவுளை அவர்தான் பார்த்தார், இவங்க பார்க்க முடியாது. மோசேயைத்தான் நம்பியிருந்தாங்க. அவன் என்ன சொல்லுவார், தேவனுடைய சமூகத்தில் வரும்போது என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மோசேயும் ஒரு மனுஷன்தான். அவனும் மரிக்க வேண்டிய காலம் வந்தது. அந்த மரித்த நேரத்தில், மரிப்பதற்கு முன்பாக மோசே முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் நினைச்சிருப்பாரு, இந்த மக்கள்லாம் நம்மளையே மலை போல நம்பி இருக்கிறாங்களே, நம்ம போயிட்டா என்ன ஆவாங்களோன்னு பயந்துட்டாரு. ஆவியானவர் அவர் மூலமாக சொன்னார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி என்றால் இட்டர்னல் காட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ். அப்படின்னா நித்தியமான தேவன், அழிவில்லாத தேவன் தான் உனக்கு அடைக்கலம். அவரை தான் நீங்க நம்பணும். பக்கத்தில் சொல்லுங்க, அவரை மட்டும்தான் நீங்க நம்ப முடியும். நம்பத்தக்க தகப்பன் அவர் மட்டும்தான். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படின்னு நித்திய புயங்கள் தோள் தான் சுமப்பதற்கு அடையாளம். அதுதான் நீ ஆதாரமா வச்சு உன் வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு உதவி செய்கிற கேடகம், உதவி செய்வார், உன்னை பாதுகாப்பார், மகிமை பொருந்திய பட்டயம், எதிரிகளிலிருந்து உன்னை தப்புவிக்கக்கூடிய பட்டயம், எதிரிகளை அழிக்கிற பட்டயம் அவர்தான், நம்ம இல்லை, அவர்தான். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை, அந்த ராட்சதர்களாகிய ஏனாக்கியரை, கானானியரை துரத்தி அவர்களுக்கு முன்பாக அழித்து போட்டு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவரை துதியுங்கள், கையை தட்டி. அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல உற்சாகமாக, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. கானக பாதையோ காரிருளோ அவர் நம்மை நடத்துவார். எதிர்காலத்தை குறித்த பயமோ, நம்பிக்கை இல்லையோ, என்ன செய்வோம் என்று திகைக்கிறோமோ, அவர் உங்களை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கனகப்பான் காரிரோடி தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. ஆந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. கானக பாதை காரிரோடி தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிரோடி தூய தேவ ஒளியே.
அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன் ஆதாரமே. கொஞ்சமாவதான் இருக்குது. ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிலான்னு சொல்லி விறகு பொறுக்கி கொண்டிருந்த விதவையை ஒருவர் பார்த்தார். அவர் பெயர் என்ன? எல்ரோயி. தம்முடைய தாசனை அனுப்பினார். அவன் சொன்னான், முதல்ல எனக்கு ஒன்று செஞ்சு கொண்டு வா. தேவன் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், எல்லாரும் சொல்லுவோமா, மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, பானையில் உள்ள மா செலவழிந்து போவதும் இல்லை. கைகளை தட்டி அப்படிப்பட்ட இல்லாதவைகளை, நம்முடைய தேவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவருடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? இல்லாததை இருக்கிறது போல கூப்பிடுவார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெளிச்சம் இல்லை, ஆனா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. இல்லை அங்க ஒன்றும், ஆனா இருக்கிறது போல கூப்பிட்டாரு. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைங்கிற நிலைமை இருக்கா? ஆவியானவர் கூப்பிடுறாரு, இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இட் இஸ் தேர், இருக்குது. என்ன குறைவு உங்களுக்கு? என்ன குறைவு நினைச்சு கவலைப்படுறீங்க? அது இல்லையே, அது வரலையே, எனக்கு படிப்பு வரலையே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு சுகம் இல்லையே, கவலைப்படுறீங்களா? ஆவியானவர் சொல்றார், இருக்குது. சொல்லுங்க இன்னொரு தடவை, இருக்குது. இட் இஸ் தேர். உங்க கண்ணுக்கு மறைவா இருக்குது, ஆனா அவர் கண்ணுக்கு வெளிச்சமா இருக்குது. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவனும் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. யார் பாக்கியவான்களாம்? வேதம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷரும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அப்படின்னு என்ன? அழுகையின் பள்ளத்தாக்குள்ள நடக்கணும். பக்கத்தில் சொல்லுவோம், நடக்கணும். எப்படி நடக்கணுமா? உருவ நடந்துனா ஃபுல்லா நடக்கணும். ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த அழுகையினால் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கு உருவ நடக்கும்போது அது என்ன ஆகுமா? நீரூற்றாய் மாற்றி கொள்ளுகிறார்கள். மாற்றிக்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு ஒரு முடிவு உண்டு. என்ன முடிவு? நாம பலத்தின் மேல், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, எங்கே? அங்கே. கையை உயர்த்தி சொல்லும், அங்கே. நம்ம குடியிருப்பு அங்கே, இங்க இல்ல,
அங்கே அங்கே சீயோனிலே தேவ சந்நிதியிலே பரலோகத்திலே காணப்படுவார்கள். கைகளை தட்டி கடைசி அடி போடுங்க. ஆனந்தம் பாடியே திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சியோன் அதான் எண்டு. எங்க ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்க முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எண்டு எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். சொல்லுங்க, அங்க பாடுவோமா? ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்று முள்ள மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. அநாதி தேவனே சொல்லுவோமா, எனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் என்ன ஆதாரம். அப்படியே எழும்பி நிற்போமா? நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆவியானவருக்கு ஒரு பெயர் பாராக்ளிட்டோஸ். அப்படி என்றால் என்ன? துணையாளர். துணையாளர்னா என்ன? உதவி செய்கிறவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நமக்கு உதவி செய்கிறவர். நம் வாழ்விலே சிலர் சில நேரங்களிலே உதவி செய்கிறார்கள். ஆனால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் உதவி செய்து கொண்டே இருக்க முடியாது. அதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? வலுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானமாகிய பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் அவர் விரும்புகிறார். அதற்காகவே ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களைப் போல அல்ல, நமக்கு ஒரு துணையாளர் உண்டு. கைகளை உயர்த்தி அந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருள் ஆழத்தின் மேல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருள் நிறைந்த நேரத்திலே முதலாவதாக அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகையினாலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற போது வெளிச்சம் உண்டானது போல, இந்த உலகத்தில் எல்லாம் உண்டானது போல, ஒருவேளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ இருளில் இருக்கிறேனே, கண்ணீரில் மூழ்கி இருக்கிறேனே, கடன் பாரங்கள் என்னை அழுத்துகிறதே, விசுவாச ஓட்டத்திலே நான் குறைவு பற்றிருக்கிறேனே,
பரிசுத்த குறைச்சல் என்னில் உண்டாகிவிட்டதே என்று சஞ்சலத்தோடு நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஆழத்தின் இருள் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியானவர் எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல தேவன் உண்டாக்கினாரோ அப்படியே இன்றைக்கு இருளாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நாளை வெளிச்சமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் அந்நிய பாஷையில வாய்களை திறந்து நீங்க பேசுகிறது பரலோக பாஷை, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட பாஷை அல்ல, பரலோக பாஷை. சத்துரு முறிந்து விழுகிறான். திரகல வரதுரன ஷப ரப தர நம நம ரப. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். தாகமா பாடுறீங்களா? என்னோடு சேர்ந்து தாகத்தோடு பாடுறீங்களா? விண்ணக காற்றே, பரிசுத்த ஆவியானவரே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பல நடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பல நடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். புறாவை போல என் மேல் வந்த மறந்திடும். இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக நம் மேல் இருக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்மை விடுவிக்கிறார். முழங்காலை முடக்குவது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீ செல்லாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீ செல்லாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிற ஆவியானவரே, ஓ இதுவரை நான் அபிஷேகப்படவில்லையே, அபிஷேகிக்கப்படவில்லையே, அபிஷேகம் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாதே என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகள் மேலே வெண்புறாவை போல வந்து அமர்கிற ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார். ரிபா தரலா ஷபா ரக்க தூரனா மன மர பதரனமா. அக்கேனி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே,
இனி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. பின்னக காற்றே நீ ஆவியானவரே சொன்னீங்கல்ல, துணையாளரே இயேசுவே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றும் ஐயா. ஒவ்வொருவரையும் touch each and every child of God. By your power, anoint them, O Lord. Anoint them. A very special anointing. ஒரு விசேஷித்த அபிஷேகம். எல்லா இருளின் அதிகாரங்கள் விலகி போகிறது. நல்ல வாயிலை திறந்து பக்கத்தில் யார் இருக்காருன்னு பார்க்க வேண்டாம், இயேசு உங்களோடு இருக்கிறார். The eternal God, your savior. ஓ, உங்கள் இரட்சகர், உங்கள் துணையாளர், உங்களை வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், அறிந்தவர், அறிவிக்கிறவர், விடுவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே வெண்புறாவை போல என் மேல் அமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே. பலத்தின் மேல் பலனடைய என் கேளுங்க, பலத்தின் மேல் பலன். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல ஒவ்வொருவரையும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், சிறியோரிலிருந்து முதியோர் வரைக்கும், நேற்று வந்தவங்களிலிருந்து பல வருடங்களாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்க வரைக்கும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரீபா, நல்ல வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன். பலிபீடத்தில் உள்ள அக்கினி, பலிபீடத்தில் உள்ள அக்கினி, ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி உங்களுடைய நாவை தொடுகிறது, அதை பரிசுத்தப்படுத்துகிறது. பரலோக பாஷை கோபை தீரிலி மரா கத ரன மன மர துர நமன ஹர பாத ருரு துர லப லப ரபா. ஒரு புதிய காரியம், இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குவே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போ, வெண்புறாவே துணையாளரே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசி. யாரும் அழக்கூடாதப்பா, இனி நீ அழ வேண்டாம், இனி நீ அழ வேண்டாம். You shall cry no more. நிரந்தரமான விடுதலை. I will give you a permanent deliverance in the name of Jesus Christ of Nazareth. Be delivered. விடுதலை அடைவாயாக, சுகம் பெற்றுக் கொள்ளுவாயாக. சக்கர தூரல வர தூரன சவரபதரன. நன்றி
நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க, வாய் திறந்து நன்றி ஆவியானவரே. கைகளை தட்டி நன்றி ஆவியானவரே, நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓரி பதரலா துரனா சக்கர துரனா மன மர துரனா மன கரவா. என் கருவை கண்டவரே, என்னை சுமந்தவரே. தாவீது எழுதுகிறார், நான் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரதூரிலி ஷபாத். அந்த உலகம் நம்மை பார்ப்பதற்கு முன்பாகவே நம்மை பார்த்தவரே, அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை மகிமை பாருங்க. உலகம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதராலும் நெகிழப்படுவார். கூட இருந்தவங்க கூட ஒருவேளை நம்மை மதிக்காம போயிடுவாங்க, கையில காசு இல்லைன்னா. ஆனால் இல்லானை இல்லாலும் வேண்டாய், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாய், செல்லாது அவன் வாய்ச்சொல் என்று எழுதினார் வள்ளுவர். இல்லாதவனை வீட்டில் இருக்கிற மனைவி கூட வேண்டான்றுவாங்களாம், பெத்தெடுத்த தாய் கூட மதிக்க மாட்டாங்களாம். ஆனால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் நான் இருந்தாலும் நம்மை வெறுக்காத ஒருவர், நம்மை கைவிடாத ஒருவர், நம்மை விட்டு விலகாத ஒருவர், அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நீ பயப்படாதே சொல்றாரு. உங்க வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். விபதரலு நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை அப்பா. ஆனாலும் நீர் எங்கள் வாழ்வில் வந்த பிறகு ஒவ்வொன்றாய் தந்தீரே, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்தீரே. எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆராதிக்கிறீங்க என்னோடு சேர்ந்து? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே. நன்றி. எப்படி எங்க குடும்பத்தை ஓட்டுவோம்? எப்படி எங்க ஊழியத்தை நடத்துவோம்? எப்படி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம்? எப்படி இந்த கடனை அடைப்போம் என்றெல்லாம் நாங்கள் நினைத்தோம் ஐயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே 40 வருடம் நடத்தினீரே. அதை போலவே எங்களை நடத்தி வருகிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம். காண என் தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. காண என் தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே. நன்றி. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவனே, சதா காலமும் எங்களை நடத்துகிறவரே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீர் தந்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுவீராக, இன்னும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். உற்சாகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். என்னாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 33:3. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டிங்களா? ஓகே. 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியில் அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா
நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல என்ன ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த என்ன சுதந்திர பூமியாகிய அந்த சுதந்திர பூமியை சுதந்திரித்து கொள்வதற்காக அவர்கள் புறப்பட்டு போனதை குறித்து என்னச்சுன்னா கடைசியாக என்னச்சுன்னா மோசே எழுதின வார்த்தையைத்தான் அங்கே வாசிக்கிறோம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியில அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளில எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் அவன் சாதாரணமாக அவங்க புறப்பட்டு போலையாம், பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் ஆதியா புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அந்த வசனத்தை பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு என்னதான் கொண்டு போகப்பட்டான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. யோசேப்பு போக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் யோசேப்பை ஆண்டவர் போவதற்காக ஆண்டவர் அதற்கான வழிகளை என்ன திறந்து அவனை கொண்டு போனார். அமை ஸ்தோத்திரம். அழைத்து போவது வேற, கொண்டு போவது வேற. அமை ஸ்தோத்திரம். இல்லை போக சொல்வது என்ன வேற. அமை கொண்டு போவதற்கும் போக என்ன கொண்டு போனதற்கும் அழைத்து கொண்டு போவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் என்ன அழைத்து கொண்டு போகிறோன்னா எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரியும். நான் எந்த லக்கை அடைய போகிறோம், இல்லை எந்த இடத்திற்கு போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எதற்காக போகிறோம், எல்லா பர்பஸ் நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் கொண்டு போகப்படுவது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது, என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. அது நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய ஆசைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகவில்லை, அவனை கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. அவன் கொண்டு போகப்பட்டான் என்று வாசிக்கிறோம். எகிப்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொண்டு போகப்பட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் ஒரு இடத்தை நம்மை கொண்டு போவார் என்று சொன்னார். நமக்கு ஒருவேளை அது ஆசை இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அது நமக்கு என்னச்சுன்னா ஏற்றதா இருக்குமா, அங்கே நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் நம்மை ஒரு இடத்திற்கு கொண்டு போக அனுமதித்தால் அது நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவராலே முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவனை ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் எகிப்துக்கு கொண்டு போவதற்காக தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். கொண்டு போய் என்ன செய்தாராம்? 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கொண்டு போகப்பட்டவன் பல இன்னல்கள், பல சிறையிருப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், சிறையிருப்புகள் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியாக வேதம் சொல்லுகிறது 43ஆம் வசனத்தில், எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக என்னச்சுன்னா அந்த பார்வோன் மாற்றினான் என்று வாசிக்கிறோம். ஆனா யோசேப்பு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான்? 45:9 வாசித்து பார்த்தால் யோசேப்பு சொல்லுகிறான், கொண்டு போகப்பட்டவன், என்ன நடக்கும் என்று தெரியாமல் கொண்டு போகப்பட்டவன், ஆசைப்படாத இடத்திற்கு என்ன கொண்டு போகப்பட்டவன், அமை ஸ்தோத்திரம், விருப்பம் இல்லாத இடத்திற்கு கொண்டு போகப்பட்டவன், அமை ஸ்தோத்திரம், எந்த இடம் என்று அறியாதபடி என்ன கொண்டு போகப்பட்டவன். என் வாழ்க்கையில் என்ன கர்த்தர் கொண்டு போன இடத்திலே என்னை அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய விருப்பம் இல்லாமல், உங்களுடைய என்ன நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு, ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார், ஏன் ஆண்டவர் எனக்கு என்ன இந்த இடத்துல என்ன என்னை கொண்டு போகப்படுவதற்கு நான் விரும்பாத, நான் ஆசைப்படாத இடம், நான் விரும்பாத ஒரு சூழ்நிலை, நான் ஆசைப்படாத ஒரு என்ன இடம், எனக்கு என்ன ஏற்றபடி நான் நினைத்தபடி அமைந்து கொள்ளாத ஒரு இடம், இந்த இடத்துல ஏன் வந்தேன் என்கிற கேள்விக்குறி இருந்தால், தேவன் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னால், கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை நடத்தி வருவது நமக்கு அறியவே அறியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், அது தேவன் ஒருவர் தான் அறிந்திருப்பாரே தவிர நமக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு தேவ பிள்ளை
தேவ சித்தத்திற்கு தங்களை முழுமையை ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் விரும்பாத, நமக்கு சாதகமில்லாத இடத்திலையும் சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிரத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம், ஆதியாகம 46 அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோப்பு எகிப்துக்கு போவதற்கு பயந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்திற்கு அழைக்கப்பட்டான். தன் மகன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அந்த தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறார், சகல வசதிகள் நிறைந்த ஒன்றாய் இருக்கிறார். ஆனாலும் என்ன, எகிப்துக்கு போவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோப்பு பயந்தான். கர்த்தருக்கு மகிமை. ஏன் பயந்தான்? வேதத்திலே வாசித்து பார்த்தால் அவனுடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் பஞ்ச காலத்திலே பிழைப்பு தேடி எகிப்துக்கு போனான். ஆனால் அவனுடைய மனைவி அங்கே கொள்ளையாடப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். அங்கு இருக்கிற ஜனங்கள் கொடூரமானவர்கள் என்று அவன் அறிந்தான். அங்கு இருக்கிறவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள் என்று அறிந்தான். அன்மே ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் என்னச்சுனா, நீ என் மனைவி என்று சொல்லாத என்று என்னச்சுனா, அவன் தன் பயத்தின் நிமித்தமாய் சொன்னான். அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம், அவனுக்கு அங்கு ஒரு நல்ல வசதியான நல்ல சுமூகமான சூழ்நிலை இல்லாத இடம். அந்த இடத்தில் அதனால தான் அவன் பாதிக்கப்பட்டான். அவனுக்கு பின்பாக அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு பஞ்சம் வந்த பொழுது 26:1 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், பஞ்சம் ஆபிரகாம் நாட்களில் உண்டானது போல ஆமென் ஸ்தோத்திரம் ஈசாக்கு நாட்களில் வந்த பொழுது அவன் தன் தகப்பனை போல எகிப்துக்கு போக புறப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டாம், நான் சொல்லுகிற இடத்தில் குடியிரு என்று சொல்லி அவனை அந்த எகிப்துக்கு போகாமல் தடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதையெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறவர், எகிப்து சாதகமானது அல்ல, எகிப்து ஏற்ற அல்ல, எகிப்து நம்மை பயமுறுத்தும், எகிப்து நமக்கு என்ன ஸ்தோத்திரம் தொந்தரவு உள்ளது, நம்மை சிறுமைப்படுத்தக்கூடியது, தேவனுக்கு விருப்பம் இல்லாதது என்று அறிந்த நாள்தான் யாக்கோப்பு எகிப்துக்கு போவதற்கு பயந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னா, நீ போ என்று ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு இடத்தில் வைத்திருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் சிறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அந்த இடத்துல கூடி போக மாட்டீர்கள், நீங்கள் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். தேவன் ஒரு இடத்துல உங்களை வைத்திருந்தால், உங்களுக்கு அது சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும், நெருக்கம் இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், பயம் இருக்கலாம், என்ன சம்பவிக்குமோ என்று நமக்கு தெரியாமல் என்னச்சுன்னா புலப்பல் நமக்குள்ள இருக்கலாம். ஆனாலும் நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலேயே கர்த்தர் நம்மை கொண்டு போனது உண்மை என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார், உபத்திரத்தின் பாதை நடத்துகிறார், விரும்பாத ஒரு பாதை நம்மை நடத்துகிறார். ஏன் நடத்துகிறார்? எதற்காக நடத்துகிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஒரு நாள் சிறுமைப்படுத்துவதை அல்ல, ஆனால் ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் நம்மை சிறுமைப்படுத்துவாரா, நம்மை வேதனைக்குள் தள்ளுவாரா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவதற்கான காரணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, என் நிமித்தம் அவர் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் அந்த இடுக்கமான பாதை நடத்துகிறார். இன்னும் ஒன்று, நான் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் என்னை இந்த உபத்திரத்தின் பாதைகளை நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை அதை புரிந்து கொண்டால் ரொம்ப நலமா இருக்கும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தகப்பன், ஆமென் ஸ்தோத்திரம், தகப்பனுக்கு ஒரு சின்ன அருமையான மகன், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சின்ன மழலை, இப்பொழுதுதான் நடக்க பழகி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நடப்பதற்காக என்னச்சுன்னா பிரயாசப்பட்டு கொஞ்சம் நடந்து போகிற என்னச்சுன்னா சூழ்நிலை இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தகப்பன் என்னச்சுன்னா முன்பாக போகிறா, அந்த பிள்ளை என்னச்சுன்னா பின்பாக என்னச்சுன்னா அது பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே போகும் பொழுது ஒரு குறுகலான பாதை, அந்த குறுகலான பாதையில் என்னச்சுன்னா ஒரு பாலம், அந்த பாலத்தை கடந்து என்னச்சுன்னா அக்கறைக்கு போக வேண்டும். அவர்கள் என்னச்சுன்னா அதில் போய்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பக்கமாய் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னச்சுன்னா பசுமையா இருக்கிறது. பார்த்து தகப்பன் ரசித்து கொண்டே இருக்கிறார். பிள்ளையும் அதற்கு பின்பாக இன்பமாக தன் தகப்பனை பின்பற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த பாலத்திற்கு குறுக்காக சில கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. தகப்பன் போனா,
தன் காலை என்னச்சுனா மறுபக்கம் எடுத்து வைத்து கடந்து போனான். பின்னாலே தன் பிள்ளை வருகிறது. அந்த பிள்ளை அந்த கயிறுக்கு பின்னால நின்றா. அவனுக்கு ஒரு யோசனை, என் அப்பா இருக்கிறார், அவர் என்னை தூக்கி என்னச்சுனா அதை கரை சேர்ப்பா. என் அப்பா ஒருவர் இருக்கிறார், இதை தாண்டுவதற்கு எனக்கு உதவி செய்வார் என்று அந்த சின்ன மலலை என்னச்சுனா தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறது. ஆனால் அப்பாவோ பிள்ளையை கவனிக்காமல் போய்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடுகிறான். திரும்பி பார்க்கிறான் தகப்பன். பிள்ளைக்கு என்ன உதவி செய்யவில்லை. மறுபடியும் போகிறான். நீ வா என்று சொல்லிவிட்டு போகிறான். எதற்காக? ஸ்தோத்திரம். என் பிள்ளை கடந்து வருவான் என்று தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த பிள்ளை என்ன பிரயாசப்படுகிறான். அப்பா இப்படிதானே காலை தூக்கி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறான். அவன் கால் என்ன எட்டவே இல்லை. அது கடந்து போவதற்கு அவனால் முடியவில்லை. பல பிரயாசப்படுகிறான். அவனால் முடியாத பட்சத்தில் அழ ஆரம்பிக்கிறான். அப்பா என்று கூப்பிடுகிறான். தகப்பன் திரும்பி பார்க்கிறார். ஆனால் மறுபடியும் என்ன தன் பயணத்தை தொடருகிறார். பிள்ளையிடத்தில் வரவே இல்லை. திடீரென்று சொல்லி பிள்ளை என்னச்சுனா ஒரு காலை என்னச்சுனா எடுத்து போடும் பொழுது கால் சிக்கி கொள்ளுகிறது. அவன் கூப்பிடுகிறான், அப்பா என்று சொல்லி அழைக்கிறான். தகப்பன் என்னச்சுனா ஓடி வருகிறான். சிக்கல் இருந்து என்னச்சுனா பிள்ளையை தூக்கி எடுக்கிறான். எடுத்து தன் பக்கம் விடுவான் என்று நினைத்தான். ஆனால் பிள்ளை என்னச்சுனா அடுத்த பக்கத்தில் விட்டு மறுபடியும் தன் பயணத்தை தொடர்ந்தார். பிள்ளை நினைக்கிறான், அப்பா ஏன் எனக்கு இப்படி செய்கிறீங்க? ஏன் எனக்கு இந்த என்னச்சுன ஸ்தோத்திரம் உதவி செய்யல? பிள்ளை என்னச்சுன தடுமாறுகிறான். அப்பா சொல்ல வா என்று சொல்லுகிறான். அவன் அது வழியே மறுபடியும் பிரயாசப்படுகிறான். அப்பா கடந்து போனது போல தன் பிள்ளைக்கு கடந்து போக முடியவில்லை. அவனுக்கு அதற்கு தக்க என்னச்சுன ஒன்றுமே இல்லை. ஆனாலும் என்னச்சுன்னா தகப்பன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இவன் கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிறான். இவன் அழுபொழுது என்னச்சுன்னா எட்டி பார்க்கிறான். ஆனால் அழுகைக்கு என்னச்சுன்னா பிள்ளைக்கு உதவி செய்ய வரவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளை முயற்சி எடுத்து கடைசியாக ஒரு கயிறை என்ன செய்துனா அந்த பிள்ளை தன் தலைக்கு மேலாக எழுப்பி விட்டான். அடுத்து 2 கயிறு இருக்கிறது. இப்பொழுது 2க்கு இடையில மாட்டிக்கொண்டான். இப்பொழுது பிள்ளை என்னச்சுன்னா அப்பா பார்த்து கூப்பிடுது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறான். தகப்பன் வரவே இல்லை. ஸ்தோத்திரம். மறுபடி நீ வா என்று சொல்லி அப்பா சொல்லுகிறான். நடக்க ஆரம்பிக்கிறான். பிள்ளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் புலம்புகிறான், கத்துகிறான். ஆனாலும் என்னச்சுன்னா தகப்பன் வரவே இல்லை. அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த ஒரு கயிறு எப்படி அவன் தலைக்கு மேலாக போனது சின்ன பிள்ளைக்கு தெரியவில்லை. அவன் அடுத்த கயிறு என்ன ஏதோ முயற்சி எடுத்து என்னச்சுன்னா மறுபடியும் அதையும் என்னச்சுன்னா தன் தலைக்கு பின்னாக மாற்றி விட்டான். இன்னும் ஒரு கயிறு இருக்கிறது, அதையும் தாண்டுவது எப்படி அவனுக்கு தெரியவில்லை. அன்னு கொஞ்ச நேரம் இன்னும் கத்துகிறான். அப்பா என்னச்சுன்னா ஒன்றுமே சொல்லவில்லை. வா என்கிற சத்தம் மட்டும் அப்பா கொடுத்தா. மறுபடியும் அந்த கயிறை பிரயாசப்பட்டு எடுத்தான். அவன் நடந்து என்னச்சுன்னா அந்த இடுக்கையும் அந்த என்னச்சுன்னா பிரயாசப்பட்டு அந்த தடையும் தாண்டி வந்தான். அப்பா என்ன தூரத்தில் போனவர் ஓடி வந்தார். மகனை அள்ளி முத்தமிட்டார். மார்போடு அணைத்து கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் நம்முடைய என்ன ஸ்தோத்திர தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட இடுக்கனுக்குள்ளாய் நடத்தினார்? ஏன் பிள்ளை அழுதாலும் கூப்பிட்டாலும் அது என்ன ஸ்தோத்திர தகப்பன் இறங்கி அந்த பிள்ளைக்கு உதவி செய்யவில்லை? என் பிள்ளை இந்த தடையை கடந்து வர வேண்டும். என் பிள்ளை என்ன தடையை கடப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், தன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், தான் நடத்த போகிற பாதை, நான் என் பிள்ளைகளுக்கு வைத்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பரம கானான், அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் எத்தனை இடுக்கத்தின் வழியாக கடந்து வர வேண்டும். இந்த ஆரம்பத்திலேயே இவர்கள் சரியாக தங்கள் சுய முயற்சியினால் அதை கடப்பதற்கு பிரயாசப்பட்டார் என்று சொன்னார். சோம்பேறித்தனம் இல்லாதபடி அவர்கள் அதற்காக வழியை தேடிக்கொள்வார் என்று சொன்னார். நிச்சயமாகவே எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை என் பிள்ளை சமாளித்து என்ன நான் நியமித்திருக்கிற இடத்திற்கு வந்து சேருவார் என்கிறதை நம்முடைய பரம தகப்பன் அறிந்த நாள் தான் நம்மையும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட இடுக்கனான வழியில, வேதனையான வழியில, விரும்பத்தக்காத வழியில, பாடுகள் வழியில, உபத்திரத்தின் வழியில, துன்பத்தின் வழியில நம்முடைய தகப்பன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வேதனை? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த உபத்திரம்? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சஞ்சலம் என்று நாம் நினைக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? எகிப்திலே போகப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 47 அதிகாரம்
27, 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 47, 27, 28 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கு நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோசேப்பு அதற்கு முன்னே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோப்பின் கற்பப்பிரபு யாவரும் 70 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யோசேப்பு முன்னாலே போனான், அவனுக்கு பின்பாக 70 நபர்கள். ஸ்தோத்திரம். ஒரு சிறு கூட்டமாக அவர்கள் என்ன ஸ்தோத்திரம், அந்த என்ன எகிப்து தேசத்திற்கு போனார்கள். 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். துன்பத்தின் பாதையில் நடந்தாலும், வேதனையின் பாதையில் நடந்தாலும், துயரமான சூழ்நிலை நடந்தாலும், விரும்பத்தக்காத சூழ்நிலை நம்மை நடத்தி கொண்டு கர்த்தர் போனாலும், அருமையான தேவ பிள்ளையே, நம்மை அழிப்பதற்கு அல்ல, நாம் பெருகுவதற்கே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நல்ல அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சில நபராய் போனவர்கள் பெரும் கூட்டமாக மாறி தேசத்தை நிரப்பினார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? எந்த தேசத்தில் என்ன ஆசீர்வாதம் வந்தது? விரும்பாத ஒரு தேசம். ஸ்தோத்திரம். ஆகாத ஒரு தேசம், பயம் நிறைந்த தேசம், விரும்பி வராத ஒரு தேசம். ஆனால் அந்த தேசத்தில் என்ன நினைப்பதற்கு மாறாக ஆசீர்வாதங்கள். ஆனா அதே தேசத்தில் என்ன நடந்தது? 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 1:8 வாசிக்கிறோம், யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் என்ன செய்தான்? ஒரு உபாயம் பண்ணினான். என்ன உபாயம் பண்ணினான்? 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் சன்னதியில் வந்து 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆவது, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்கள் இந்த தேசத்தை நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்தேன். மாற்றி போட்டு நான் 1:8 சொன்னேன். 1:8 போட்டுட்டு அதுக்கு எடுத்து நீ அது பழையதை சரி. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு 1:8 அடுத்து 1:9 போடுங்க. 1:9, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களுமா என்ன செய்தாங்க? இருக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை உபாயம் பண்ணாலும் நம்முடைய நினைச்சன பயணத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சன ஸ்தோத்திரம். எவ்வளவு நாள் வச்சிருக்கிற அவ்வளவு நாள் இது ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் உபாயம் பண்ணினார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பல நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள், ஒடுக்குதல்கள், நெருக்கங்கள், ஸ்தோத்திர கடின வேலைகள், கஷ்டங்கள், இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் வசனம் 3:7, அப்பொழுது கர்த்தர் எகிப்திருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையினால் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. உபத்திரம் வந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. வேதனை வந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அந்த ஜனத்தை என்ன உபத்திரத்தை பார்த்தேன் என்று சொன்னார். 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களின் தேசத்தை நீக்கி கானானியும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏனையும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் இறங்கி வருவார். எத்தனை ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலை கேட்டு இறங்கி வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லி ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அடுத்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் 9, இப்போதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். அடுத்த வசனம் பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு போக ஸ்தோத்திரம். அன்றைக்கு என்ன சொன்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மோசேயை கர்த்தர் முன்குறித்து என்ன சொன்ன ஸ்தோத்திரம் அனுப்பி அவர்களை என்ன சொன்ன வெளியே கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நம்மையும் பாடுகள் மத்தியிலும் உபத்திரத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் அவமான மத்தியிலும் இருக்கிற நம்மை ஸ்தோத்திரம் மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்டெடுக்க, நம்முடைய சாபத்தில் நம்மை மீட்டெடுக்க, வியாதியிலிருந்து நம்மை மீட்டெடுக்க, போராட்டத்திலிருந்து மீட்டெடுக்க, ஸ்தோத்திரம் நிந்தையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க, அவமானத்திலிருந்து மீட்டெடுக்க, இடுக்கிலிருந்து மீட்டெடுக்க, உபத்திரத்திலிருந்து மீட்டெடுக்க ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவராய் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நம்மை தேடி வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் நீங்கள் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய். அன்றைக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த சீஷர்கள் பெருங்காற்றினாலே அக்கறை சேர முடியாதபடி அமிழ்ந்து போகிறோம் என்ற சூழ்நிலை வந்த பொழுது ஸ்தோத்திரம் கரை சேர முடியாதபடி அந்த நிலைமையில கர்த்தர் வந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கரை சேர்த்தது உண்மை என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் கூக்குரலையும் கேட்டு உங்களுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்வதற்கு இயேசு போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை உங்களை தூக்கி எடுப்பா, உங்கள் கடன் பாரத்தை உங்களை தூக்கி எடுப்பா, உங்க நிந்தையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பா, நீங்கள் விழுந்து கிடக்கிற குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பா, கண்மனையில் உங்கள் பாதத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு கரை சேர்வதற்கு கர்த்தர் போதுமானவராய் உங்களோடு கூட இருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா என்கிற ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. டி மைனர் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, கண்ணீர் கடலினிலே நான் மூழ்கி போகையிலே, கண்ணீர் கடலினிலே நான் மூழ்கி போகையிலே, கர்த்தர் கரநீட்டினா, கர்த்தர் கரநீட்டினா என் கண்ணீரெல்லாம் துடைத்தா, என் கண்ணீரெல்லாம் துடைத்தா, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா, தேடி இயேசு வந்தா என்னை தேற்றி வாழ வைத்தா,
ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராஜா இயேசு வந்தா, மகராஜா இயேசு வந்தா, என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டா, என் மகனாய் ஏற்றுக்கொண்டா. தேடி இயேசு வந்தா, என்னை தேடி வாழ வந்தா. தேடி இயேசு வந்தா, என்னை தேடி வாழ வைத்தா. ஆமென். உங்களை தேடி வந்த ஒரு தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தில் கூக்குரலை கேட்டு அந்த உபத்திரத்தின் வழியிலிருந்து மீட்டெடுத்து கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற தேசத்தில் கொண்டு போகும்படியாய் ஒரு மோசையை அனுப்பினது போல இன்றைக்கும் நெருக்கத்தில் இருக்கிற, உபத்திரப்படுகிற, வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற, கவலையோடு இருக்கிற, வியாதிப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்டெடுப்பதற்காய் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நமக்கு அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே இருந்து என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள்? வேதத்தினை வாசிக்கும் பொழுது ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி புறப்பட்டார்கள்? எகிப்தியர் பார்க்க அவர்கள் புறப்பட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். பலத்த கையுடன் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆமென். பொன்னோடு பொருளோடு புறப்பட்டு போனார்கள். தேவ சேனையாய் புறப்பட்டு போனார்கள். தேவன் குறித்த நேரத்தில் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலுடைய நெருக்கத்திலிருந்தோ வேதனையிலிருந்தோ கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு போவதற்கு ஒரு நாளை ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறார். அந்த நாளை ஒருவரும் மாற்றவே முடியாது. அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஆமென் ஸ்தோத்திரம் கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆமென் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட அங்கும் இங்கும் அசையாதபடி அதே நேரத்தில் புறப்பட பண்ணுகிற தேவன் நம்மை ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று அதில் நாம் கவனிக்க வேண்டும். அந்த எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியில அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். ஆமென். பஸ்காவுக்கு மறுநாளிலே புறப்பட்டார்கள். எப்போ புறப்பட்டார்களா? ஆமென் தோத்திரம். விடுதலை எங்க? எப்போ நமக்கு என்ன எகிப்திலிருந்து விடுதலை? எப்போ எகிப்திலிருந்து நமக்கு என்ன ஸ்தோத்திரம் கானானுக்கு எப்போ நம்ம வர முடியும் அப்படின்னு சொன்னா வசனம் நமக்கு சொல்லுகிறது, பஸ்கா நமக்காக அடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பஸ்கா என்ன அனுசரிக்காமல், பஸ்கா அடிக்கப்படாமல் தேவ பிள்ளைகளுக்கு என்ன எகிப்திலிருந்து விடுதலையே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய விடுதலை, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பொல்லாப்பிலிருந்து விடுதலை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து தேவ பிள்ளைக்கு விடுதலை நமக்கு கொடுப்பதற்கு தான் நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. பஸ்கா எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எகிப்தை விட்டு கானானுக்கு போக புறப்பட்டார்கள். எல்லாரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பயணம் புறப்படுவதற்கு ஏதுவாய் அவர்கள் எல்லாம் என்ன பயணத்திற்கு ஏதுவான சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது உடனே என்ன ஆண்டவர் சொன்னா, ஒரு வயது உண்ட பழுதில்லாத என்ன ஒரு என்ன ஸ்தோத்திரம், நீங்க என்ன ஒன்றை ஒரு ஆடை பிடித்து அதை என்ன அதை நீங்கள் பலியிட்டு அதை உங்கள் குடும்பமா இருந்து நீங்கள் புசிக்க வேண்டும். அதோட இரத்தத்தை எடுத்து எல்லா வீட்டின் நிலைக்கால்களையும் பூசப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த பஸ்காவை என்ன ஆசரித்த ஜனங்கள் மட்டும்தான் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கிற பிரச்சனையை விட்டு, நெருக்கத்தை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு நீங்க வெளியே வரன்னு சொன்னா நமக்காக ஒரு பஸ்கா அடிக்கப்படணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? பஸ்காவுடைய அர்த்தம் என்ன? விடுதலை.
ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை, இந்த அந்தகாரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை, இந்த காரியம் எங்களுக்கு விடுதலை, இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை, இந்த தேவன் இந்த உலக பிரகமாய் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு எங்களுக்கு ஒரு விடுதலை. இந்த விடுதலைக்காக பலி ஆகப்பட்டதுதான் பஸ்கா. அல்லேலூயா. அதற்கு என்னச்சுன்னா தேவனுக்கு நன்றி சொல்லவும் ஸ்தோத்திரம். அதோடு மட்டுமல்ல, இந்த பஸ்காவை குறிக்கிற இன்னொரு அர்த்தம் என்ன? தேவனோட ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோட ஐக்கியம். வசனத்துக்கு வருவோமே. நம்முடைய பஸ்கா நமக்கு அடிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதற்காக பலியிடப்பட்டார்? அதே 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கிற, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பஸ்கா எதற்காக? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். எப்படி கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்தப்பட்டு நாம் கிரயம் செலுத்தி வாங்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி கிரயத்திற்கு நம்ம என்ன வாங்கியிருக்கிறார். அப்படி கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் சந்ததிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சந்ததிகளா? ஆசீர்வாதத்தின் சந்ததிகள். எனவே நாம் பரிசுத்த நற்கரண ஆராதனை பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் அடையாளம், ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், அந்தகாரத்திலிருந்து விடுவித்தார், ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு என்னை கொண்டு வந்தார், என்னை ஆசாரியராய் மாற்றியிருக்கிறார், என்னை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார், என்னை பரிசுத்த ஜாதியாய் என்னை மாற்றியிருக்கிறார், அவர் சொந்த ஜனமாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட கூட்டம் நாங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நமக்கு விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த பாத்திரத்தை என்ன ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு என்ன காரியம் என்ன செய்கிறது? இதில் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். யாரோடு ஐக்கியப்படுகிறோம்? சொல்லுங்க. கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவர் சொன்னார்ல, ஸ்தோத்திரம், பாவத்திற்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்காது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்காது. ஸ்தோத்திரம் சாத்தானுடைய என்னச்சுன்னா கிரியைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் வராது. உங்க வாழ்க்கையில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் வந்துட்டா மட்டும்தான் பரிசுத்த நற்கரண ஆராதனைல பங்கு பெறணும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? தட்டை நம்ம கையில வாங்குறவங்க கூட, நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இது நம்ம மதிப்புக்காக கொடுக்குதில்லை. எதுக்காக கொடுக்குதில்ல? சொல்லுங்க. எதுக்காக கொடுக்குதில்ல? இந்த சபையில் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு மதிப்புக்கு கொடுக்கல. பரிசுத்த நற்கரண ஆராதனை, அந்த தட்டை தூக்க நமக்கு ஒரு தகுதி வேணும். சொல்லுங்க. அந்த தட்டை தூக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தட்டை என்னச்சுன்னா நீங்க கொண்டு போகும்போது உங்க பக்கத்தில் ஒருத்தர் வாங்குறாங்க பாருங்க, அவங்க என்னச்சுன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்னச்சுன்னா இவங்கிட்டே வாங்க இவங்கிட்டே வாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க அப்படி ஒரு சாட்சி உள்ள நபரா இருந்தால்தான் தட்டை தூக்க அருகதை உள்ளவர்கள். ஆமே. இல்லாட்டி நற்கரணை நடத்த வேண்டாம். நடத்துன்னு யாரு சொன்னா? அப்படித்தானே? இல்லை நடத்து. அப்படி ஒரு தகுதி எனக்கு அந்த தகுதி வரல. நடத்து, நான் நடத்துக்கு தகுதியற்றவர். நமக்கு அந்த தகுதி வரணும். இல்லை பரிசுத்த அன்னைக்கு கம்பெனி நமக்கு எல்லாம் அன்னைக்கு எப்போ ஆராதனைக்கு போகாட்டலாம் அன்னைக்கு போயிடணும். அநியாயமாய் போஜனம் பண்ணுகிறவன் ஆக்கனை தீர்ப்பு அடைவான். அதில் சில பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், சில மரித்தும் இருக்கிறார்கள். நம்ம அதற்கு ஆயிடக்கூடாது. அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தகுதி. அலையில சொல்லுங்க. இந்த பரிசுத்தம் உள்ள நமக்கு அது பேரை எப்படிப்பட்டது? பரிசுத்தம்.
அது தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒன்று. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும். அலையில சொல்லுங்க. அப்போ அடுத்த வாரம் வரும்பொழுது நம்ம எப்படி வரணும்? பஸ்காவை புசிக்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் ஜனங்க ஆயத்தப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஆயத்தப்பட்டு வந்து தான் அதில் பங்கு பெறணும். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்காமல் வராதிங்க, ஜெபிச்சு வந்து அதில் பங்கு பெறுங்க. நீங்கள் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னச்சுன்னா கடமை இல்லை. எத்தனை பேருக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன், எத்தனை பேருக்கு என்னச்சுன்னா எத்தனை கப்பு போயிட்டு அப்படின்னு எண்ணிக்கையில் நான் நினச்சின மார்பு தட்டி கொள்ள நான் விரும்பதே அல்ல. ஸ்தோத்திரம். நாம் எத்தனை பேர் அந்த பந்திக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்பதற்கு இன்னும் நான் ஜனத்தை நடத்தியிருக்கிறேன். அதுதான் என் சந்தோஷம். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறதுக்கு எவ்வளவு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் இன்னும் முயற்சி எடுக்கணும். ஸ்தோத்திரம். என் தோல்வியை நான் அதை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எனவே அப்படிப்பட்ட என்னச்சுன்னா அதில் நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிற? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பஸ்காவை புசித்த உடனே தான் ஸ்தோத்திரம் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள், எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து எப்படிப்பட்டது? ராம்சேஸ் எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். எகிப்துல ராம்சேஸை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தை குறித்து வேதம் சொல்ல. யாத்திராம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராம் 12:37 வாசிக்கும் பொழுது, இஸ்ரேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையா பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டு. ராம்சேஸ்ல என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம். யாத்திராகம் 1:11 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ராம்சேஸ் என்பது என்ன? ஸ்தோத்திரம். 1:11 அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்களை விசாரணைக்காரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் என்னும் பண்டகசாலை என்ன செய்தார்கள்? பட்டணங்களை கட்டினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த என்னச்சுன்னா ராம்சேஸ் எப்படி அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அங்க வேதம் சொல்லுகிறது சுமை, வேலை, ஒடுக்குதல், இது நிமித்தமாய் ரத்தத்தை உரிந்து என்னச்சுன்னா இன்னும் ஒரு மனிதனுக்காக என்னச்சுன்னா செய்யப்பட்ட ஒன்றுதான் ராம்சேஸ் பட்டணம். அல்லேலூயா. அதற்காகத்தான் என்னச்சுன்னா அவன் வசதியை பெருக்கிக் கொள்ள, அவனுடைய சம்பத்தை பெருக்கிக் கொள்ள, அவனுடைய ஆஸ்திகளை பெருக்கிக் கொள்ள, அவனுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள, இன்னும் ஒருவனை வேதனைப்படுத்தி, இன்னும் ஒருவனை துன்பப்படுத்தி, இன்னும் ஒருத்தனை வேலை வாங்கி ஒடுக்கி உபத்திரப்படுத்தி அப்படி கட்டப்பட்ட பண்டகசாலை தான் ராம்சேஸ். அருமையான தேவ பிள்ளையே, இன்னும் ஒருவனுடைய ரத்தத்தினால் கட்டப்பட்டது. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அப்படிப்பட்ட இன்னும் ஒரு ரத்தத்தை உறிஞ்சி கட்டப்பட்ட, இன்னும் ஒருடைய பிரயாசத்தை உறிந்து என்னச்சுன்னா தன் வசதியை பெருக்க நினைத்த அந்த இடத்தை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த ராம்சேஸ் சுமை, வேலையில் ஒடுக்குதல், ஸ்தோத்திரம், ஜீவனை கசப்பாக்குற இடம், பாரமுள்ள இடம், கொடுமைப்படுத்துகிற இடம், கொடுங்கோல் உள்ள இடம், பிராணனை வாங்குகிற இடம், நிந்தை உள்ள இடம், உபத்திரம் உள்ள இடம், கூக்குரல் உள்ள இடம், வியாதி நிறைந்த இடம், அடிமைப்படுத்தும் இடம், பிராணனை அபகரிக்க, பிறனுடைய இதை பலனை அபகரிக்கிற இடம், பிறனுடைய சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளுகிற இடம். அப்படிப்பட்ட இடத்தை விட்டு ஸ்தோத்திரம் புறப்படும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரை உங்க நெருக்க எங்க, உங்க உபத்திரம் எங்க, உங்க பலனை எங்க உறிஞ்சிட்டு, உங்க வேதனை எங்க உறிஞ்சிட்டு, உங்க நேரத்தை எது அபகரித்தது, உங்களுடைய பிரயாசத்தை எது அபகரித்தது, இது நிமித்தப்பட்ட நெருக்கம், உபத்திரம், போராட்டம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 1ஆம் மாதம் 15ஆம் தேதியில அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க கண்ட எகிப்தியன், இதுவரை நீங்க பார்த்து என்னச்சுன்னா உங்களை ஒடுக்குதல், இதுவரை உங்களை பார்த்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மகா என்னச்சுன்னா கிடாரி, இதுவரை இருக்கிற கொடுங்கோல், இதுவரை இருக்கிற உபத்திரம், நிந்தை, ஸ்தோத்திரம், இதுவரை இருக்கிற கூக்குரல், வியாதிகள் இனி காணாதபடி அந்த சூழ்நிலை விட்டு கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். புறப்பட்டார்கள். எப்படி புறப்பட்டார்கள்? எப்படி புறப்பட்டார்கள்? சாதாரணமா அவங்களை புறப்பட பண்ணல, அவங்களை ஒடுக்கினார்கள், எல்லாத்தையும் என்ன அபகரித்தார்கள். ஆனால் அவர்கள் புறப்படும் பொழுது கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினாரா? 33:3 என்னாகமம் 33:3 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளில எகிப்தியர் எல்லாரும் பார்க்க, ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கிறேன். உங்களுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களுடைய கண்கள் காண உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரும். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீழ்ச்சியை பார்த்தவர்கள், உங்கள் நெருக்கத்தை பார்த்தவர்கள், உங்களுக்கு வருகிற பாடு, உங்களுக்கு வருகிற நிந்தையை பார்த்து சிரிச்சு ஏளனம் பண்ணினவர்கள், இவர்களுக்கு முன்பாக இவர்கள் கண் காண கர்த்தர் அந்த சூழ்நிலையை விட்டு நம்மை கடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லிருங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியா இருக்கிற ஒருவன், ஸ்தோத்திரம், அவனுக்கு என்ன நாள்தோறும் வந்து தேவாலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்படி பிச்சை கேட்கிறவன் ஒரு நாள் என்ன பேதுரும் யாக்கோப்பு என்ன அங்க வரும் பொழுது அவங்கள பார்த்து பிச்சை கேட்டான். ஆனா அவங்க சொன்னாங்க, நசரேனா இயேசுவின் நாமத்துல எழும்பி நட என்று சொன்னாங்க. அவன் சுகமாயிட்டான். இதுவரையும் பிச்சை கேட்டான். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இதுவரை நீங்கள் புலம்பினீர்கள், இதுவரை நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள், இதுவரை நீங்கள் கதறீர்கள், உங்கள் கூக்குரலை கேட்டவர்கள் இன்றைக்கு உங்களை துதிக்கிற தேவனை துதிக்கிறதை கேட்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமதிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்க எல்லாரும் கண்டு, அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனத்துல 10ஆம் வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசல்ல பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற முத்திரை, உங்க மேல போட்ட இந்த உலகத்தினால் போடப்பட்ட முத்திரை மாறும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதை அந்த என்ன முத்திரையை கர்த்தர் உடைச்செறிவார். அவன் பிச்சை கேட்கும்படி வாசல்ல உட்கார்ந்தவன் என்கிற பிச்சை எடுக்கிற நிலைமையை மாற்றி இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை மிகவும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற அதிசயம், நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற அதிசயம் நம்ம சத்துருக்கு ஜீரணிக்கவே முடியாது. ஆமதிக்கிறீங்களா? ஆமதிக்கிறீங்களா? பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் உங்க சத்துருக்கே ஜீரணிக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எப்ப நடத்தினா? எகிப்தியர் கண்கள் காண, ஒடுக்கினவன் கண்கள் காண, கூக்குரலுக்கு காரணமானவன் கண்கள் காண, ஸ்தோத்திரம், நிந்தையை அனுபவிப்பதற்கு காரணமானவன் கண்கள் காண, ஸ்தோத்திரம், போராட்டம் உபத்திரத்தை என்ன கொடுத்தவன் கண்கள் காண, அதே இடத்திலிருந்து என்ன தேவ பிள்ளைகள் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரணமா புறப்படல. எப்படி புறப்பட்டாங்களா? கண் பார்க்க புறப்பட்டார்களா? பலத்த கையுடன் புறப்பட்டார்களா? எப்படி புறப்பட்டார்களா? சொல்லுங்க, எப்படி புறப்பட்டார்களா? பலத்த கை. ஸ்தோத்திரம், சோப்பலாங்கியால் போல பலத்த கையோடு புறப்பட்டார்கள். யாத்திராகமம் 14:8 பாருங்க. யாத்திராகமம் 14:8 கர்த்தர் எகிப்தின் ராஜாவைய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரை பின் தொடர்ந்தார். இஸ்ரவேல் புத்திரை எப்படி போனாங்களா? நீங்க சொல்லுதே பலத்தை சொல்ல மாட்டேங்க. பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதை நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நமக்கு நேரம் இல்லை. அடுத்து என்ன எப்படி புறப்பட்டாங்களா? அடுத்து பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் 4:35 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 34-35 பாருங்க. பிசைந்தமாய் புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடன் தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். அடுத்து, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களுக்கு ஏத்தின் கண்கள் தயவு கிடைக்க செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை சொல்ல மாட்டேங்களே,
அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பலத்த கையோடு மட்டுமல்ல, எகிப்தியர் பார்ப்பது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென் ஸ்தோத்திரம். இமேஜர் கொடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சரணம் மட்டும் பாடுவோம். ஆமென் ஸ்தோத்திரம் கொடுங்க, சீக்கிரம் அமுக்குங்க. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, எந்த பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் எகிப்தியர் பார்க்க புறப்பட்டார்கள் எகிப்தை விட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். பலத்த கையுடன் புறப்பட்டார்கள், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள். இன்னும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போகும் பொழுது சாதாரணமாக போகலை. ஆமென் ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம். 41 பாருங்களேன், 41 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாளை குறிச்சதை எவனும் மாற்றவே முடியாது. அதிகாரி மாற்ற முடியாது, அரசாங்கம் மாற்ற முடியாது, காவல்துறை மாற்ற முடியாது. தேவன் குறித்ததை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். மனுஷன் குறித்ததல்ல, தேவன் குறித்து வைத்திருக்கிறார். எந்த வல்லமையும் அதை மேற்கொள்ளவே முடியாது. குறித்த அன்னைக்கு விடுதலை நமக்கு உண்டு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் ஏன் என் உபத்திரத்தை மாற்றல, என் வேதனை இன்னும் ஏன் மாற்றல, என் புலம்பலை இன்னும் மாற்றல, ஏன் எனக்கு இன்னும் நன்மை செய்யல, எனக்கு இந்த கஷ்டம் தானா, இந்த வேதனை தானா, இந்த கண்ணீர் தானா, இந்த புலம்பல் தானா, இந்த நிந்தை தானா, இந்த அவமானம் தானா என்று நீங்க நினைக்காதீங்க. ஆமை கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். குறித்த காலம் முடியும் பொழுது அன்றைய தினத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை புறப்பட பண்ண கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இன்னொரு காரியம் சொல்லுகிற பாருங்க. எகிப்தியர் கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போனது மட்டுமல்ல, பார்க்க புறப்பட்டு போனது மட்டுமல்ல, பலத்த கையுடன் போனது மட்டுமல்ல, பொன்னோடும் பொருளோடும் போனது மட்டுமல்ல, அவை குறித்த நாள் நிறைவேறி முடிந்த அன்றைக்கு போனது மட்டுமல்ல. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் சாதாரண மனிதர்களாய் புறப்பட்டு போகவில்லை, கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பேர் மாற்றப்பட்டது. போனது யோசேப்பு, போனது யாக்கோப்பு, போனது அவன் கோத்திரத்தில் இருக்கிற 70 பேரு. ஆனா இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் என்ன சொன்ன, யாக்கோப்பின் சந்ததி என்று சொல்லவில்லை, இஸ்ரவேல் என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய சேனை என்று அவர்களுக்கு பேர் மாற்றப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவ சேனைகள் இவைகள். அல்லேலூயா. கர்த்தருக்காய் நிற்கிற கூட்டம், கர்த்தருக்காய் வாழ
வாழுகிற கூட்டம், கர்த்தருக்கா என்னச்சுன்னா அபயம் எடுக்கிற கூட்டம், தேவனை சார்ந்து தேவனோடு வாழுகிற கூட்டமே இக்கூட்டங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பேரு மாற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன்னா நம்ம கூட வருது யாரு? நம்ம கூட வருது யாரு? வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம கூட வருது யாரு? யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்மோடு கூட வருகிறது. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். கைவத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நாம சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கூட வருகிறவ ஸ்தோத்திரம், மாமிச பயம் அல்ல, நம்ம கூட வருகிறவ, நமக்கா யுத்தம் பண்ணுகிற நம்முடைய கர்த்தராமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ராம்சேஸ் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி புறப்பட்டார்கள்? ஸ்தோத்திரம், எகிப்தியர் பார்க்கிறபடி புறப்பட்டார்கள். பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். ஸ்தோத்திரம், புறப்பட்டவர்கள் என்னச்சுன்னா அது மட்டும் அல்ல, அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள். குறித்த நாள் என்னச்சுன்னா புறப்பட்டு போனார்கள். அதோடு கூட ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவ சேனையாய் புறப்பட்டு போனார்கள். தேவனோட புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. எங்க புறப்பட்டு போனோம்? எங்கே புறப்பட்டு போனோம்? எங்கே புறப்பட்டு போனோம்? நமக்கு ஒரு லக்கு ஒன்று இருக்குல்ல, நமக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்குல்ல, அதை அடைவதற்காகவே கர்த்தர் நமக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்தரிக்க. ஆதியாகமம் 17:8 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், உனக்கு உன் சந்ததிக்கு இந்த பூமியை தருவேன் என்று சொன்னவர், அந்த வாக்குத்தத்த சந்ததி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. எபிரேயர் 11:9 வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11:9 கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் வாக்கு பண்ணின பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காக ஆண்டவர் நம்மை புறப்பட பண்ணினார். அது மட்டுமல்ல, தேவன் எப்படி புறப்பட பண்ணி, எதற்காக புறப்பட பண்ணினார்? ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, தேவன் கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. லேவியராகமம் 25:38 லேவியராகமம் 25:38 அந்த தேசத்தை அவர்கள் தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை சுதந்தரிக்க புறப்பட்டு போனார்கள். மூன்றாவதாக எங்கே புறப்பட்டு போனார்கள்? சுதந்திர பாகமான தேசத்தை அடைய புறப்பட்டு போனார்கள். என் பங்கு, எனக்குரியது, எனக்கு நியமித்தது, அந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 105:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 105:11 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது எனக்கு சுதந்திரமான இடம். அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு பாகம், எனக்கு சுதந்திர பாகமான இடம், எனக்குரியது, அது எனக்குரியது, அது யாரும் பிடுங்க முடியாது. அல்ல சொல்லுங்க, யாரும் அது மாற்ற முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்திற்கு நம்மை ஆண்டவர் அழைத்து செல்லுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? யோசுவா 24:13 வாசிக்கிறோம், நீங்கள் பண்படுத்தாத தேசம். ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேசம் அது? என்ன? அப்படியே நீங்களும் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவத்தப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய பரம காணனை வச்சிருக்கிறார். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நம்ம எல்லாம் நினைச்சுனா காத்திருக்கிறோம். அந்த குடியிருப்பு எப்படி இருக்கு? அது ஒரு மனுஷனால் கட்டப்பட்டதல்ல, மனுஷ கையில்லாத வேலையாகிய தேவனால் கட்டப்பட்ட குடியிருப்புன்னு 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம். அங்கே போவதற்காக நீங்களும் நானும்
வாஞ்சித்து நிற்கிறோம். அல்லேலூயா. அந்த இடம் பரலோகம், அந்த இடம் ஒளிவுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். கொலோசியர் 1:12 அந்த இடம், கொலோசியர் 1:13 வாசிக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ஐக்கியம் உள்ள இடம். அல்லேலூயா. அது தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு. 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:2 வாசிக்கிறோம், பரம வாசஸ்தலம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11:14 சுயதேசம். எபிரேயர் 11:16 மேன்மையான பரம தேசம். அந்த தேசத்துக்கு போக கர்த்தர் நம்மை ஆண்டவர் என்ன புறப்பட பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக புறப்பட பண்ணினார்? எதுக்காக புறப்பட பண்ணினார்? அவரை ஆராதிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக சொல்லுங்க? ரெண்டாவது, அவருக்கு பலி செலுத்துவதற்கு. அவருக்கு பலி, நன்றி பலி செலுத்துவதற்கு. ஆமே. அதுக்கடுத்து ஆண்டவர் எதற்காக புறப்பட பண்ணினா? ஸ்தோத்திரம். அவரை சந்திப்பதற்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனங்களை சொல்லிட்டே இருந்தால் நமக்கு நேரம் இல்லை. அடுத்து எதற்காக? அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்ம எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் புறப்பட பண்ணினா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் புறப்பட பண்ண தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். உங்கள் உபத்திரத்தை விட்டு ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். உங்க நிந்தையை விட்டு புறப்பட பண்ணுகிறார். வேதனையை விட்டு புறப்பட பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்கள் காண உங்களை ஆண்டவர் கண்கள், குத்தின கண்கள் காண ஆண்டவர் புறப்பட பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமாய் அல்ல, பலத்த கையுடன் புறப்பட பண்ணுவா. பொன்னோடு பொருளோடு ஆண்டவர் புறப்பட பண்ணுவா. அல்லேலூயா. தேவ சேனையாய் புறப்பட பண்ணுவா. குறித்த நேரத்தில் புறப்பட பண்ணுவா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் நம்மோடு கூட ஸ்தோத்திரம் நம்மை அழைத்து கொண்டு போவா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி. அல்லேலூயா. எகிப்தின் அனுபவத்தை கர்த்தர் முறிக்கிறார். எகிப்தின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எகிப்தின் அனுபவத்தை மாற்றுகிறார். இதுவரையும் கடந்து வந்த எகிப்தின் அனுபவம், நிந்தை, போராட்டம், கூக்குரல், ஸ்தோத்திரம், கண்ணீர், வேதனை, பாடு, உபத்திரங்கள் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது. கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. கர்த்தரை என்றும் மனது ஸ்தோத்தரித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாறையில் நின்று தண்ணி சுரந்தது, பாறையில் நின்று தண்ணி சுரந்தது. தாகம் தீர்த்தது, கர்த்தரை மனமும் போற்றியது. கர்த்தரை மனமும் போற்றியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுகள் பட்டு மரித்தாரே நமக்காய், பாடுகள் பட்டு மரித்தாரே நமக்காய். உயிர் கொடுத்தாரே அவர்
உயர் கொடுத்தாரே அவரை உயர்த்திடுவோமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் எரிகோவை சூழ்ந்தோம், யோர்தானை கடந்தோம் எரிகோவை ஜெயம் கொடுத்தாரே அவரை துதித்திடுவோமே. ஜெயம் கொடுத்தாரே அவரை துதித்திடுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. எல்லா எகிப்தின் அனுபவங்கள், எகிப்தின் வேதனைகள், எகிப்திருக்கிற கொடுங்கோல், எகிப்திருக்கிற நிந்தைகள், எகிப்திருக்கிற ஆண்டவர் அந்தகாரங்கள், எகிப்திருக்கிற வியாதிகள், எகிப்திருக்கிற பாடுகள், எகிப்திருக்கிற துன்பங்கள், எகிப்திருக்கிற துயரங்கள், எகிப்திர ஒடுக்குதல்கள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் ஜனங்களை விட்டு மாறுவதாக, அதனை வெளியே கொண்டு வருவீராக. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து, எல்லா அந்தகாரத்திலிருந்து, எல்லா மாந்திரிக வல்லமிலிருந்து, எல்லா பாழாக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காண, விடுதலையை காண, நன்மையை காண, சுகத்தை காண, மேன்மைகளை காண, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாகப்பா, விடுதலை உண்டாவதாகப்பா, விடுதலை உண்டாவதாகப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், ஜீவனும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையினால் முடிசூட்டுகிறவர். அப்படி நடத்துவீராக, திருப்தியாக்கி நடத்துவீராகப்பா. இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கையை தட்டி அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அற்புதமான கிருபை எங்களை தாங்கட்டும், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். தேவ கிருபை தாங்கட்டும் அப்பா, தொடர்ந்து நடத்து நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் சமாதானமும் ஆசீரும் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துல சொல்லி சமாதானமாக கடந்து செல்லுங்கள்.